ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது, ஒரு நெகட்டிவ் எண்ணத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நெகட்டிவ் எண்ணம் உங்களுக்கு எப்படி வருதுன்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், டஃபஸ்டான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓவர் திங்கிங்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேடாக ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன், ஒரு டஃபஸ்ட்டாக உங்களுக்கு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி அதை பெருசாக்குறது தான் ஓவர் திங்கிங். ஸோ என்ன சுச்சுவேஷனாக வேணால் நடக்கலாம், அதுதான் ஒரு நெகட்டிவ் தாட்டு. அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, இந்த ஓவர் திங்கிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்ன சுச்சுவேஷன் வேணால் நடந்திருக்கலாம். நம்மளும் மனுஷங்க தான், நம்மளுக்கும் சோகம் அழுகெல்லாம் வரதான் செய்யும். நீங்கள் உங்களோட டைம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நேரம் புலம்ப முடியுமோ புலம்புங்க, இல்லை எவ்வளோ நேரம் அழுக முடியுமோ அழுகுங்க, எவ்வளோ நேரம் ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். என்ன சுச்சுவேஷன் வேணும், உங்களுக்கு ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம் அந்த டைமில், அதை நினச்சி எவ்வளோ அழுக முடியுமோ அழுகுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் சொல்லிக்கணும், இதுவும் ஒரு சுச்சுவேஷன், இதையும் நான் கடந்து வருவேன், இது ஒரு சோகம், இது கொஞ்ச நேரம் என் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு 2-3 டைம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 3வது டைமுக்கு மேலே நீங்களே கொஞ்ச நேரம் தான் சேடாக இருப்பீங்க. உங்கள் ஓவர் திங்கிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்களே நெக்ஸ்ட்டு நார்மலாக மாறிடுவீங்க. இது நிறைய பேருக்கு நடந்த உண்மை. நானே என் லைஃப்பை அப்படி தான் நெகட்டிவ்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு சோகமோ ஒரு கஷ்டமோ என்ன இருந்தாலும் நான் சொல்லிப்பேன், கொஞ்ச நேரம் இதுவும் ஒரு கஷ்டம், இதுவும் ஒரு எண்ணம், கொஞ்ச நேரத்துக்கு அது இருக்கும், அதுக்கடுத்து நானே நார்மலாக சரியாயிடுவேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு 3 டைமுக்கு மேலே 4வது டைம் நான் ஏதோ டிப்ரெஷனோ ஏதோ ஒரு சோகமோ உங்களுக்கு வருதோ, ஏதோ ஒரு நெகட்டிவ் உணர்வோ உங்களுக்கு வருதோ, தானாகவே அது சரியாயிடும். நீங்கள் பேசுங்க, உங்கள்கிட்ட புலம்புங்க, அழுகக்கூடாது. நீங்கள் அதை கண்ட்ரோல் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அழுகுங்க, புலம்புங்க, ஆனால் டைம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மட்டும் நான் அழுவேன், இன்றைக்கி மட்டும் நான் ஃபீல் பண்ணுவேன், நாளைக்கு நான் சரியாயிடுவேன். ஆனால் இன்றைக்கிங்கிறது ஹாஃப் டே நான் ஃபீல் பண்ணுவேன், ஒரு 1/4 நாள் நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அழுகக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. எவ்வளோ தோணுதோ அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்குள்ளே அடக்கி வச்சுருந்தீங்கன்னா அது பெரிய பிளாக்கேஜாக வரும். நெகட்டிவ் என்ன வருதா வரட்டும், நீங்கள் அதை உங்களுக்குள்ளே டீப்பாக வாங்கிக்காமல் இது ஒரு தாட், இது ஜஸ்ட் அ தாட், இப்போ வருது, இனிமேல் ஒரு பாசிட்டிவ் எண்ணமும் வரும் அப்படின்னு சொல்லி 2யுமே நீங்கள் ஈக்குவலாக பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஓவர் கவனம், ஓவர் இது நெகட்டிவ் தாட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நீங்கள் மூழ்கி போய் ஓவர் கவனம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வரும், ரொம்ப டிப்ரெஷனாக வரும். ஓகே, இது ஒரு டிப்ரெஷன் நடந்துருச்சு, ஓகே, அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நிறைய நல்லதும் நடந்திருக்குல்ல, டிப்ரெஷன் மட்டுமே இல்லை, ஏதாவது சின்ன ஒரு ஹாப்பினஸ் நடந்திருக்குல்ல, அதை நினச்சி பாருங்கள். சம்திங் ட்ரை பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம தான் இது மட்டும்தான் நடந்திருக்கு நம்ம லைஃப்பை மூழ்கடிச்சுக்கிறோம். ஒரு கவலைக்குள்ளேயே நம்ம மூழ்கடிச்சுக்கிறோம். சந்தோஷம் நிறைய இருக்குது, அதுக்கு நம்ம சந்தோஷம் நடந்துருச்சுன்னு என்றைக்குமே நம்ம நினைக்கிறது இல்லையே. ஆனால் கவலை நடந்துருச்சு மட்டும் ஏன் அன்றைக்கி ஃபுல்லாக நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி நெகட்டிவ் ஓவர் திங்கிங் அழுகலாம், ஏன் எனக்கு சந்தோஷம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமா? இல்லை, அதுவும் ஒரு இதுவும் ஒரு இது. நம்மளாம் மனுஷங்க தான், எல்லாமே நம்ம லைஃப்பில் வரதான் செய்யும். எல்லாமே சந்தோஷம், கவலை, துக்கம் எல்லாமே சேர்ந்து வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம பார்க்குறோங்கிறது தான். ஒரு படத்தில் கூட வரும், அந்த கல்லை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், இந்த உலகத்தையே மறைச்சிரும். அதே நீ தூரமாக தள்ளி வச்சின்னா அது சின்ன கல் மட்டும்தான். அதே மாதிரி தான் உங்களோட பிரச்சனையை கொஞ்சம் தூரமாக தள்ளி வைச்சு பாருங்கள். நான் இவ்வளோ நெருக்கடியில் இருக்கேன், உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கேன், அதனால தானே இப்படி ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் அதை நினச்சி அழுகிறனால உடனே உங்களுக்கு சால்வ் ஆக போகுதா? கிடையாது, அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதை விட்டுருங்க, அதை பிடிச்சி தொங்காதீங்க. அதை விட்டுட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆன் ஆகிற கஷ்டமாக இருக்கா, உங்களுக்குள்ளே பேசுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் தான் உங்களை சமாதானப்படுத்த முடியும். உங்களை பற்றி கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்குள்ளே பேசுங்க. சரி, ஓகே, கொஞ்சம் நேரம், அடுத்து நான் நார்மல் ஆகிடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. 2 நாள் ஃபுல்லாக அந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க, அழுகுங்க, புலம்புங்க, என்னென்ன தோணுதோ பண்ணுங்கள். ஆனால் செல்ஃபாக உங்களை அடிச்சுக்கிறது, இந்த ஹர்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் தாட்டு, இந்த சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை உங்கள் மண்டைக்குள்ளே போட்டு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நிறையா அது ஃபுல்லாகவே ஜஸ்ட் அவங்க ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஒரு பாசிட்டிவ் சொல்கிறாங்களா, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நெகட்டிவாக இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுங்கள். உங்களால் அது கேட்காம இருக்க முடியலனாலும் அவங்க பேசும்போது ஜஸ்ட் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் கேளுங்க. அது அவங்க மனசுக்குள்ளே போட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவங்கள உங்கள் மனசை ரூல் பண்ண விடாதீங்க. நீங்கள் உங்கள் மனசை ரூல் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே எப்போ சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு திங், உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அதை ஃப்ளோ பண்ண விடுங்க.
நெக்ஸ்ட்டு பொறுமையாக பேசுங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க. பொறுமையாக பேசுங்க. 2யுமே சமமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பேசணுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். எல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஃப்ரீ கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ யூனிவர்ஸ்.